ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். இப்போது போன வீடியோவோட தொடர்ச்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சின்னதாக நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரோட் சேஃப்டி அதுக்கான ஆரம்பத்துக்கான சில தகவல்களை இல்லை சில புரிதல்களை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முன்னுரையாக பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகள், நீங்கள் என்கிட்ட சில கேள்விகள். இப்போ ஒரு இன்ட்ராக்ஷனாக நம்ம அதை பார்க்கும்போது இன்னும் சில புரிதல்களை கொண்டு வர முடியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 14 வயதுக்கு மேலே 18 வயது வரைக்கும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இப்போ நம்ம இந்த ரோடு சேஃப்டியை பற்றி அவேர்னஸை கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன மாதிரியான புரிதல்கள் அவங்களுக்கு வரும், என்ன மாதிரியான புரிதல்களை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும், சொசைட்டி மேலே இந்த எப்படி ஒரு மதிப்பையும் இல்லை நல்ல ஒரு குடிமகனாக வளர்கிறதுக்கான பார்வையையும் எப்படி செலுத்துறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவுக்கான ஒரு நோக்கம். ஏன் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல வர்றோம்? அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். கரெக்டாக அப்பா அம்மா எவ்வளோ செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்கி காலை முதல் மாலை வரைக்குமே ஒரு கல்விக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாணவர்களாகிய நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும், அப்புறம் டியூஷன், அப்புறம் இப்படியே வந்து வாழ்க்கையை வந்து ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து கல்லூரி வாழ்க்கை வரைக்கும், அப்புறம் மேற்கொண்டு வேலை, இது எல்லாமே வாழ்க்கையோட ஓட்டத்தில் இருக்குது. இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கல்வி நிலையங்களுக்கு வந்தோம், கல்விக்காக வந்தோம், அதுக்கப்புறமா வேலைக்காக வரப்போகிறோம், அதுக்கப்புறமா இப்படியே வாழ்க்கையை வந்து சில சந்தோஷங்களுக்காக, சில இடத்துல டூர் போகிறதுக்காக, சில இடத்துல பயணம் பண்ணுறதுக்காக, மேலை நாடுகளுக்கு பயணம் பண்ணுறதுக்கு, இது எல்லா இடத்துலையுமே இந்த சாலையை நம்ம வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கவே முடியாது. இந்த பயணம் வீட்டை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா சின்ன சந்தாக இருந்தாலும் அங்கேயும் வண்டி வாகனங்களுடைய பயணங்கள் இருக்க தான் போகுது. நீங்கள் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாலும் இன்னொரு சாலையை கடந்து தான் ஆகணும். அப்போது எவ்வளவு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இந்த சாலைகளில் நடக்கக்கூடிய, சாலைகளை பயன்படுத்தக்கூடிய நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போடுங்க அப்படிங்கிற அவசியத்தை பற்றி எல்லாருக்குமே கூடுமான அளவுக்கு சில புரிதல்கள்லாம் இருக்குது. அப்போது ஏன் ஹெல்மெட் போடணும், ஏன் தலைக்கவசம், ஏன் தலையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் வந்து மாணவர்களாக அவங்களுக்கு வந்து தொலைக்காட்சி மூலியமாக, மீடியா மூலியமாக, இல்லை சொல்ல கேட்டு, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அதை போடுறத தலையில் பயன்படுத்துகிறத வச்சு நீங்கள் ஒரு 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 ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க, இது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ காவலர்கள் போலீஸ்காரங்களுடைய மானிட்டரிங்க்கு கீழே இருக்கோ இல்லையோ இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனை வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. இதில் ஹைவேல யூஸ் பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டை தாண்டி, வீட்டை விட்டு 1/2 மீட்டர் 1 மீட்டர் நீங்கள் எங்கே நகர்ந்தாலும் வண்டியை தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், பைக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தலைக்கவசம் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ ரெகுலேஷன், இப்போ கவர்மெண்ட்டு வைலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபைனெல்லாம் போடும். அதாவது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து சில இடங்களில் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க தலைக்கவசம் அணியாமலே போவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களால மற்றவங்களுக்கான ஆபத்தை அவங்க மறைமுகமாக விளைவிப்பாங்க. அப்போ இது யாருக்குமே தெரியாது. இப்போது மாணவர்களுக்கு வந்து நீங்கள் மாணவர்களாக இருக்கிற பருவத்தில் வந்து வெளியில் சொசைட்டியில் பார்க்குற நிகழ்வுகளை உள்வாங்கி அதை ஒரு எஜுகேஷனாக தான் உங்கள் மனநிலையில் பதிய வச்சுக்கிறீங்க. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சாலையில் போகும்போது
100 பைக்கில் போகிறவங்க 100 பேரில் வந்து 50 பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, 50 பேர் போடலை அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிப்பட்ட விதமாக இவங்கெல்லாம் வந்து பொறுப்பற்றவர்களாக தோணும். ஹெல்மெட் போட்டிருக்கவங்க வந்து பொறுப்புள்ளவங்களாக தோணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மனநிலை ஒரே இடத்துல இருக்குது. இதை வந்து அப்படி ஒரு சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இரு தரப்பட்ட மனநிலை வச்சுக்கக்கூடாது. சேஃப்டி, அந்த சேஃப்டி யாருக்காக சொல்லியிருக்காங்க? நமக்கானது, நம்மளுக்கானது அப்படிங்கும்போது இதை யாருமே மானிட்டர் பண்ண ஒரு அவசியம் கிடையாது. யாரும் நம்மளை எதுக்கு இன்னொருத்தவங்க அதை மானிட்டர் பண்ணி இதை கட்டாயப்படுத்தி இதை பயன்படுத்து, இது இல்லாமல் நீ வெளியில் போனாக்கா உனக்கான ஃபைன் இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும்? அந்த அறிவையும் அந்த கல்வியையும் பெறுறதுக்காக தான் மாணவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த கல்வி நிறுவனங்கள்லேயும் கல்வியிலையும் இருக்கிறீங்க. அப்போ இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறவங்கள வந்து பெருசாக விமர்சனம் பண்ணிக்கிட்டோ, இல்லை அவங்கள பற்றிய போடாமல் போனவங்கள மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த தண்டாவாதத்துமோ நமக்கு தேவையற்றது. நம்மளுக்கு தேவை நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது. நம்மளால் மற்றவர்களுக்கு இல்லாததையும் உறுதி பண்ணிக்கணும். நீங்கள் நாளையிலிருந்து சாலையை கடக்கும் போதும் நடந்து வரும்போதும் உங்களுக்கான சில முறைகள், வரைமுறைகள், அதாவது இடது பக்கமாக கடக்கும்போது இடது பக்கமாகவும் வலது பக்கமாக திரும்பும்போது இரு பக்கமும் வண்டி வாகனங்கள் வருதா அப்படிங்கிறது. இப்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சாலையை பயன்படுத்தும் போது ஐம்புலனும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்புலனும் வேலை செய்யணும். கண்ணு நல்லா தெளிவாக பார்க்கணும் வண்டி எங்கே வருது அப்படின்னு, எங்கேருந்து எந்த திசையிலேருந்து சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது வர்றது சின்ன வாகனமாக பெரிய வாகனமாக, பெரிய சத்தத்தை பொறுத்து நாம் ஒதுங்கி நிற்கணுமா அப்படிங்கிற அந்த இதில் ரொம்ப வேணும். ரொம்ப முக்கியம். சாலையை கடக்கும்போது 5 நிமிடம் கூடுதலாக ஆனாலும் பொறுமையாக கடக்கிறது, பொறுமையாக போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் அறிவுறுத்தணும். காரணம், 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அதை 9:55 8:55 வரைக்கும் அந்த வேகத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாமே மாறி போயிடும், எல்லாமே தடுமாறிடுவோம். அப்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வருவதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரியான மற்றவர்களால் நடக்கக்கூடிய இந்த விபத்துகளை நம்ம வந்து தடுத்துக்கலாம்.